அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஞ்சானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு விழுந்த வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியின் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். அதில் முக்கியமாக தலைப்புச் செய்தியாக இருப்பது அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்கள் அவருடைய பணியை முடித்து மீண்டும் நாடு திரும்புகின்றார் என்ற செய்தி வந்ததும் பல விதமான கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. ஜூலி சங் அவர்களை பொறுத்தமட்டில் 4 ஆண்டுகள் இலங்கை தீவில் பணியாற்றிய பொழுது பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் அவர் காத்திரமாக அனுபவம் உள்ள ஒருவராக பார்க்கப்படுகிறார் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜூலி சங்கினுடைய இந்த பணி முடிவுக்கு வருகின்ற ஜூலி சங் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஏதாவது வெற்றிடத்தை ஏற்படுத்துமா அல்லது அமெரிக்காவுடைய அந்த அணுகுமுறையில் வேறு ஒரு அணுகுமுறையை கையாளுவதற்காக இவருடைய இந்த பணி மாற்றம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? என்ன நிலைமை என்று கூறுங்கள். ஜூலி சங்கை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு வினைத்திறன் மிக்க தூதரக அதிகாரி. ஆனால் அமெரிக்கா தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் தான் அவர்கள் ஒரு பணியாற்றுவதுண்டு. ஆனால் சில சமயங்களில் அது தொடர்ச்சியாக அவர்களை அங்கு பணியில் அமர்த்துவதும் உண்டு. ஏனால் அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையில் அந்தந்த நாடுகளுக்கு சென்றால் அந்தந்த நாடுகளின் ஒரு அதிகாரிகள் போலதான் இருப்பார்கள். சில நாடுகளில் நாங்கள் கூறியது போல சில நாடுகளில் அவர்கள் அரசு தலைவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். அது வேறு விடயம். ஜூலி சங் வந்த 6வது மாதமே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதில் அன்றைய ஜனாதிபதியை கூட நாட்டிலிருந்து வெளியேற்றியிருந்தார்கள். அதில் ஜூலி சங்கின் பங்கிருப்பதாக தென்னிலங்கை கட்சிகள் மீண்டும் மீண்டும் கூறியிருந்தன. அவர் JVP-யினரையும் அடிக்கடி சந்தித்ததாகவும், அதாவது இந்த அறகலிய போராட்டம் இடம்பெற்ற சமயம் அவர் அடிக்கடி தனது அதாவது தளத்தில் வந்து அந்த பதிவுகளை ஏற்றி கொண்டிருப்பார். அதன் பிற்பாடு அது முடிந்த பிற்பாடு அவர் அதை அவ்வாறு செய்வதில்லை என்றும் தென்னிலங்கையில் கூறப்பட்டது. இப்ப ஈரான்ல இடம்பெறுகின்ற புரட்சிகளை ட்ரம்ப், அதாவது அந்த மக்களை ஈரான் படுகொலை செய்தால் தான் அதில் தலையிடுவேன் என்று கூறியது போல இந்த ஜூலி சங்கும் அந்த போராட்டங்களுக்கு ஆதரவான பதிவுகளை தான் போட்டுக் கொண்டிருந்தார். போராட்டங்களை அரசு அடக்கும் போது அரசுக்கு எதிரான பதிவுகளையும் போட்டுக் கொண்டிருந்தார். அதாவது அமெரிக்கா இதற்கு எதிராக நிற்கின்றது அரசின் நடவடிக்கைக்கு என்ற ஒரு தொனியில் தான் பேசியிருந்தார். அது அந்த 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 காலகட்டத்தில் அவர் மிகவும் பிரபல்யமாகும். அதன் பிற்பாடு அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் மிக மிக முக்கிய பங்கு வகித்தவர். இறுதியாக அவர் போகும்போது கூட உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் இராணுவ விமானங்கள் பலாலியில் தரையிறங்கியதும், அவர் அனுராதபுரம் சென்றதும், இப்போது இலங்கையின் துறைமுகங்களை அமெரிக்கா கையகப்படுத்தி கொண்டதும், பல உடன்பாடுகளை இராணுவ உடன்பாடுகளை எட்ட வைப்பதற்காக இலங்கை அரசை அவர் ஒரு வழிக்கு கொண்டு வந்ததும் என்று சொல்லி அவரின் பங்களிப்பு மிக அதிகம். ஆனால் இப்போது வருபவர் வந்து எரிக் மேயர் வரப்போகிறார். இந்த அமெரிக்கா கிட்டத்தட்ட 80 நாடுகளிலிருந்து தூதுவர்களை மாற்றியிருந்தது. அதில் வந்து 36 நாடுகள், அதில் வந்து 13 நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள், அதில் அடுத்ததாக கூடுதலானது ஆசிய நாடுகள், நேபாளம் அதில் அடங்கும். இலங்கைக்கு வரப்போகிற எரிக் மேயர் அவர் வந்து இவரை விட மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஆசியா, தென் ஆசியா பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 21 டிப்ளமேட்டிக் போஸ்டை அவர் கையாண்டவர் என்று கூறப்படுகின்றது. போகும்போது கூட ஃபேவல், அதாவது இந்த அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஒரு எல்லோரையும், அதாவது தென்னிலங்கை கட்சிகள் அவர்களை போய் சந்தித்து இருக்கிறார்கள், நிறுவனங்கள், இந்த தலைவர்கள். அப்போது அவருடைய கூறியிருக்கின்றார், இலங்கைக்கு TH-57 ரக 10 உலங்கு வானூர்திகளை டெக்சஸில் இருக்கின்ற நிறுவனத்திலிருந்து தெரிவிக்க போவதாகவும், அந்த உலங்கு வானூர்திகள் இந்த வருடம் முற்பகுதியிலேயே இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் 2 ஹெர்குல்ஸ் ரக விமானங்களும் இலங்கைக்கு வரும் என்று. இலங்கையிடம் ஏற்கனவே 3 உலங்கு வானூர்திகள் தான் பயன்பாட்டு நிலையில் இருக்கின்றது. 3க்கு இது 10 என்னும் போது இலங்கையின் வான்படையை அமெரிக்கா நவீனமயப்படுத்த போகிறது. அது மட்டும் அவர் கூறவில்லை, அமெரிக்கா தான் அதற்குரிய பயிற்சியாளர்களாகவும் இருக்கும், அதை பராமரிப்பதாகவும் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப நாங்கள், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு தகவல் வந்திருக்கிறது, பிரித்தானியா இலங்கையில செய்கின்ற ஆடைகளுக்கு 100% வரி விலக்கை அளித்திருக்கின்றது. அதே நேரம் ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 8 மில்லியன்களை வழங்கி இருக்கின்றது.
இப்ப மேற்குலகம் சார்ந்து இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு இப்போது மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அப்ப அமெரிக்கா படைத்துறை ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இலங்கையை கையகப்படுத்துகிற அதே நேரம் அந்த பிரித்தானியா என்று சொன்னால் நீங்கள் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாளும் சண்டை வரப்போவதில்லை. நீங்கள் பார்க்கலாம், அண்மையில் இந்த ஸ்கொட்லாந்து கடற்பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்ட ரஷ்யாவின் கப்பலை கூட பிரித்தானியாவின் வான்படையும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் செய்திருந்தார்கள். நேட்டோ ஒன்றுதான் வரும். அப்ப பிரித்தானியா இப்போது 100% வரி என்றார். ஏற்கனவே பிரித்தானியா பொருளாதாரத்தால் மிகப்பெரிய பின்னடைவில் இருந்தாலும் இப்போது 100% வரியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாகத்தான் இலங்கைக்கு இருக்க போகின்றது. அதே நேரம் அமெரிக்கா இப்போது இலங்கையின் வான்படையை நவீனமயப்படுத்துகின்றது. இது கடல் கண்காணிப்பை தான் அவர் கூறுகிறார். இப்ப எரிக் மேயரை பொறுத்தவரையில் அவர் செனட்டிடம் இந்த இலங்கைக்கு போக முதல் ஒரு பேச்சை ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அதில் இலங்கையின் துறைமுகங்கள், கடல், இலங்கையின் இந்து சமுத்திர பிராந்தியத்தை சுயாதீனமாக வைத்திருப்பது என்பதுதான் அவற்றை திட்டமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட உலகத்தின் எரிபொருட்களில் 40% இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ளால் தான் செல்லுகின்றது. இப்ப வெனிசுலா பக்கம் இருந்து வருகின்ற எரிபொருட்களை கட் பண்ணி விட்டார்கள். அட்லாண்டிக் பகுதியில் ரஷ்யாவின் கப்பலை கைப்பற்றியது அட்லாண்டிக் கடல் பகுதியை மூட போகிறார்கள். இப்ப இந்தோ பசிபிக் அடுத்தது. அப்ப இந்தோ பசிபிக்கின் முக்கிய இடமாக இலங்கை இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்கா கடற்படையையும் வான்படையையும் பலப்படுத்துகிறது. பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முற்படுகின்றது என்னும் போது இலங்கை ஒரு முக்கிய, அதாவது யூரிசங் போகும் போதும் எரிக் மேயர் வரும் போதும் இலங்கை ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு போக போகிறது. அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் போர் வராது என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சம்பவம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுக்கு சென்று சர்வதேச சட்டத்தை மீறி நிக்கோலஸ் மதுரோ அவர்களை நாடு கடத்திய விடயம் தொடர்பாக இங்கே பிரித்தானியாவில் கேள்வி கேட்டிருந்தார்கள். பிரித்தானியா பிரதமர் கேர் ஸ்டார்மர் அவர்களிடம் நீங்கள் இந்த சர்வதேச சட்டத்தை மீறி செயல்பட்டதை தண்டிப்பீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் உடனடியாக கூறினார், தொலைக்காட்சியில் கூறினார், ஆதாரங்கள் தகவல்களை நாங்கள் அறிந்த பின்புதான் இது தொடர்பாக கருத்து கூறலாம் என்று தட்டி கழித்து விட்டார். இப்படித்தான் இவர்களுடைய செயல்பாடுகள். அதே போலதான் பிபிசி தனது ஊழியர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறது, நீங்கள் கிட்னாப் என்ற வேட்டை பாவிக்க வேண்டாம், அல்லது கேப்சர்ட் என்று பாவியுங்கள் என்று அதை ஒருவர் ட்விட்டரில் பிபிசியில் வேலை செய்கிறவர் போட்டிருக்க. எல்லாருக்கும் சுற்று நிருபம் அனுப்பப்பட்டிருக்கிறது, அவரை கடத்தியது என்ற வேட்டை பிபிசியில் நீங்கள் பாவிக்க கூடாது. உண்மையாக இதை நீங்க பாத்தீங்களா, கடத்தி ரான்சம் எடுப்பதற்குத்தானே ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் இல்லையா? சுருக்கமா சொல்ல போனால் அந்த குழந்தை பிள்ளைகளை ஆக்களை கடத்தி வச்சு கொண்டு காசு கேட்பது போலதான் இதை. ஆனால் இது வேறு பெரிய பெரிய அளவிலான கடத்தல். பிபிசி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு வழங்கத்தானே வேணும், இல்லை என்றால் 10 பில்லியன் இழப்பீடு கேட்டிருக்கின்றார். சரி, பொறுத்து பார்ப்போம். சரி, அதை நாங்கள் உலக நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆனால் நாங்கள் இங்கே இப்பொழுது அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய நகர்வு தொடர்பாக கூறும் பொழுது, அமெரிக்கா இலங்கையினுடைய விமானத்தளத்தை நவீனப்படுத்த போகின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது, இலவசமாக விலங்கு வானூர்தியை கொடுக்கின்றார்கள் என்றால் இந்தியாவுக்கு காசுக்கு விமானப்படைக்கு விமானங்களை விற்க வேண்டும் என்று அமெரிக்கா நிற்கிறது. இதனால் தானே இந்தியா பாலம் கட்டுவது தொடர்பாக கூறியிருந்தீர்கள். இதனால் தான் இந்தியா இந்த பாலத்தை கட்டினால் இலகுவாக வந்து செல்லலாம். உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் வந்தவுடன் உடனடியாக இந்தியா வந்திருந்தார்கள், இராணுவத்தினர் வந்திருந்தார்கள், பாலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான உதவிகளை புரிந்திருந்தார்கள். அப்படி என்றால் இந்த பாலம் அமைப்பது இந்தியாவுக்கு பொருளாதாரத்துக்காக இல்லை, அந்த பிராந்தியத்தினுடைய கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு இது முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதைத்தான் நான் நீங்கள் சொன்னதிலிருந்து உணர்கிறேன். உண்மைதான். என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா உளவு 0% வரியை விதிக்கிறது, வரியை 0% மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது இலங்கையின் பொருளாதாரத்தை அவர் உயர்த்த போகிறார்கள். ரப்பர் இண்டஸ்ட்ரியில் ஐரோப்பிய ஒன்றியம் $9 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுகிறது என்று சொன்னால் அதை அபிவிருத்தி செய்ய போகிறார்கள். அதே நேரம் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் யாருக்கும் இலவசமாக எதுவும் கொடுத்ததில்லை. அவர் என்ஜிஓக்களை கூட நிறுத்துகிறார். ஆனால் இலங்கைக்கு எல்லாம் இலவசமாகத்தான் கொடுக்கிறார்கள். விமானப்படை பயிற்சி எல்லாமே இலவசமாக என்னும் போது இலங்கையை அவர்கள் ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுகிறார்கள். ஆப்கானிஸ்தான் 2001 அடித்த போது பாகிஸ்தானிடம் அவர்கள் கேட்டது ரீஃபியூவலுக்கும் விமானம் தரையிறங்கிறதுக்கும் இடம் தேவை என்று. பாகிஸ்தான் கேட்க அவங்க சொன்னதுதான்,
நாங்கள் ரீஃபியூல் பண்ண போறோம், தரை இறங்குவோம் அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு, இல்லை என்றால் உன்னை இங்கே தடிப்போம். அவங்க சொன்னா பெர்மிஷன் உன்னிட்ட நாங்கள் கேட்கல, நாங்கள் இறங்க போறோம், நீ மாட்டுன்னு சொன்னா உன்னை இங்கே தடிப்போம். அதே மாதிரி சொல்ல வந்து இவ்வளவு இலவசமாக வழங்கினாலும் ஒரு ஆபத்து காத்திருக்க போகுது என்றதைத்தான் நான் உணர்கிறேன். ஏன் நான் இதை கூறினேன் என்றால், இந்தியாவினுடைய இராணுவ தளபதி இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரை சந்தித்ததாக செய்தி வந்திருக்கின்றது. கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது இதிலும் கூட ஏதோ ஒரு செய்தி சொல்லுகிறது. இந்த சந்திப்பு என்னத்துக்காக நடைபெற்றது என்று அறியக்கூடிய அவங்க கூறிய பாகிஸ்தானுக்கு என்றால், நாங்கள் அடிக்கணும், நீ இல்லையா உன்னை இங்கே தடிப்போம். அதே மாதிரி தான் இலங்கைக்கு ஃப்ரீயா தாரம், ஆனால் நீ நாங்கள் தராட்டி நீ என்னோட தான் நிக்கணும், அது நீ நிக்கிறபடியா தாரம், இல்லைன்னா அடிச்சு கொண்டு வருவோம். அதுதான் அவங்களோட இது. மதுரோக்கா தான் நடந்தது. என்னைய விற்கிறனா வில், இல்லைன்னு சொன்னா உன்னை தூக்கி போட்டு என்ன எடுப்போம். அதே போல அப்ப இலங்கைக்கு ஓரளவு விளங்கிட்டது, தங்களோட நிலைமை இனி இதுதான் என்றது இலங்கைக்கு விளங்கிட்டது. இப்ப இலங்கை முற்று முழுதாக போய்விட்டது. இப்ப அனுரகுமார எனவேதான் டில்வின் சில்வா கொஞ்சம் தான் கீழே அடக்கி வாசிக்கிறார், அனுரகுமார ஜனநாயக்காங்க அதே என்ற ஒரு பக்கம். அப்ப இந்தியாவுக்கு போன இடத்துல ஹரணிக்கு இறுதியாக இந்தியா அந்த டாக்டரேட் பட்டம் கொடுக்காமல் விட்டதும் இதுக்குத்தான். என்றால் இந்தியா அவர் சீனாவுக்கு போட்டு வந்தது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை அடிக்கடி சந்திப்பது என்று. இப்ப இந்தியாவுக்கு ஓரளவு விளங்குகிறது இலங்கை. என்றால் அவங்க பெரிய நாடுகள் எப்பவும் டிப்ளமேட்டிக்கா புலனாய்வுத்துறை ஊடாக அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார்கள். இப்ப இலங்கையில வந்து இறங்கின அமெரிக்கான 2C 130 விமானத்துல வந்த படையினர் பசிபிக் கொமாண்டில் இருந்தால் வந்திருந்தாங்க. அவர்கள் வரும்போது நேரடியாக விமானத்தில் இறங்கி போட்டார்கள். இவர்கள் இமிகிரேஷன்ல அவர்களை பதியவில்லை, திரும்பி போனது போதும் பதியவில்லை. அப்ப எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் போனார்கள் என்று தெரியாது. இப்ப மதுரோவை வெனிசுலாவில் தூக்கின போது CIA ஆகஸ்ட் மாதமே உள்ளுக்கு இறங்கிட்டு தான் சொன்னார்கள். அப்ப இதே போலதான் இந்த பசிபிக் கொமாண்டில் இருந்து வந்த ஆக்கள் எத்தனை பேர் இலங்கைக்கு நிற்கிறார்கள் என்று ஒருத்தருக்கு தெரியாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப ஏதோ ஒரு வகையில் இலங்கையை முற்று முழுதாக கட்டுப்படுத்துற நிலைக்கு அமெரிக்கா இறங்கிட்டது. இப்ப இந்தியாவுக்கு இப்போது ஏதாவது ஒரு வழியில் தனக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றது. எனவேதான் இப்போது இந்தியாவின் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்று சொல்றது ஜெனரல் உபேந்திரா திவேடி, அவர் வந்திருக்கின்றார் இலங்கைக்கு. இலங்கையின் பாதுகாப்பு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுரா ஜெயசேகரா உட்பட பெருமளவானவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதில் கூட அவர்கள் இரு தரப்பினரும் பேசியது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடுகள், அவர்களுக்கு இடையிலான பயிற்சிகள், ஆயுத விநியோகங்கள் தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சந்தோஷ் ஜா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் தொடர்பாக இப்போது ஒரு ஞாபகப்படுத்தலை கொண்டு வந்திருக்கின்றார். இப்ப வடக்கு கிழக்கை இப்ப இந்தியா ஏதாவது ஒரு வழியில் அதையாவது தனக்கு தக்க வைக்கலாமா என்ற ஒரு நிலைக்கு, ஏனென்றால் இலங்கை இந்திய உடன்பாடு இனி காலாவதியாகிவிட்டது என்றது ஓரளவு தெரிகிறது, அதில் வேலை இல்லை என்று தெரிகிறது. அமெரிக்கா இப்போது இந்த இலங்கையின் அமைவிடம் சீனாவுக்கான ஒரு முடக்குவதற்கு இலங்கை ஒரு முக்கிய புள்ளி என்பதை அமெரிக்கா தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றது. மேற்குலக நாடுகளும் அது அவ்வாறுதான். இப்ப ரஷ்யாவுடனான மோதல்கள், சீனாவுடனான மோதல்கள் இந்த வருடம் மிக மிக அதிகமாக வரப்போகின்றது. இது இறுதி சந்தர்ப்பம், அதாவது இந்த பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை நிறுத்துவது. இப்ப பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்த வருடம் இந்தியா எடுக்கின்றது. ஆனால் ட்ரம்பின் நோக்கம் பிரிக்ஸை உடைப்பது. ஏனென்றால் பிரிக்ஸ் அவர்களுடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்றது IMF-க்கு இணையாக வரப்போகின்றது. ஆனால் ட்ரம்ப் போற போக்க பார்த்தால் எல்லாத்திலும் இருந்து விலகி நாளைக்கு IMF-லும் இருந்து போகலாம் அல்லது நேட்டோவிலும் இருந்து விலகினாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் ட்விட்டர்ல. அப்ப அப்படியான ஒரு நிலையில் இந்த பிரிக்ஸின் பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இந்தியா அதற்கு தலைமை பொறுப்பை எடுத்திருப்பது. அதில் இருக்கின்ற இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளை முதலில் வெளியேற்ற வேண்டும் என்பது, அதற்கான ஒரு அழுத்தமாக அவர்கள் இலங்கையை பயன்படுத்த போகிறார். அமெரிக்கா பிரிக்ஸ்ல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு சரி, இதுல ஒரு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது. அது பூகோள அரசியலாக இருக்கட்டும். அதனால் இந்தியா எவ்வாறு வடக்கு கிழக்கை அணுக வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது
இதை எப்படி கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ இந்தியா எப்படி அதை கையாளும், தங்களுக்கு ஈழத்தமிழர்களுடைய ஆதரவை பெற வேண்டுமாக இருந்தால் எப்படி அதை கையாள வேண்டும், இனி ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இதை கையாள வேண்டும்? உண்மைதான். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அணிசேரா கொள்கை என்று சொன்னால் மிகையாகாது. அப்படித்தான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் அப்படி யாரும் அங்கு இருக்கவில்லை. அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அப்படி யாரும் இருக்கவில்லை. புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் மேற்குலகம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் அனுசாராக கொள்கையாக இல்லை. தமிழ் கட்சிகளும் புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒரு சில கட்சிகள் இந்திய சார்பாக இருந்தார்கள். ப்ரோ இந்தியன்ஸ் என்று சொல்றது, ப்ரோ வெஸ்ட் என்று சொல்லலாம். இந்த இரண்டும் தான் தமிழர்களுக்கு பெருமளவு இருந்தது. மக்களை விடுங்கள், மக்களுக்கு இது ஒரு சில கட்சிகள், ஒரு சில அமைப்புகளின் சுயநலம் சார்ந்த விடயம். அது தமிழ் மக்களின் அந்த அணிசேரா கொள்கை என்றதுல அது பொய் என்றது உலகத்துக்கும் தெரியும். உலகம் பெருசாக அதை கருத்தில் எடுப்பதும் இல்லை. அடுத்ததாக தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் அங்கு அவர்களுக்கான எந்தவித அதிகாரமும் இல்லை. தெற்கில இருந்து வடக்கில் அம்பாந்தோட்டையில இருந்து அடலதீவு வரையிலும் இலங்கை அரசின் சட்டங்கள்லாம் இருக்கின்றது. இலங்கை அரசை மீறி அங்கு இப்ப மாகாண அரசுகளுக்கு ஒரு அதிகாரங்களோ அல்லது வேறு அதுகள் எதுவுமே இல்லை. அதை பெற்றுக்கொள்வதையும் புலம்பெயர் அமைப்புகளும் ஏனைய தமிழ் கட்சிகளும் விடவும் இல்லை. தமிழ் மக்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் புலம்பெயர் தேசத்து மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு, அதாவது இந்தியாவின் பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்துவார்களே தவிர ஈழத்தமிழ் மக்களுக்கு எந்தவித ஒரு காணி அதிகாரமோ ஒரு சின்ன சபையை நடத்துகிற அதிகாரமோ கிடைத்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் எதுகளுமே ஒரு பேரம் பேசும் சக்தியாக அங்கு இல்லை. ஆறாவது எங்களை குத்தகை எடுக்கலாம் என்ற நிலைக்கு கொண்டு விட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் பாருங்கள், இப்போ தற்போதைய நிலை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரம் பேசும் சக்தியை கொடுத்திருக்கின்றது. நாங்கள் அங்கு ஒரு வேறு இனம், எங்களுக்கு இவன் இலகுவாக தனிநாட்டுக்கு கூட அதை கொண்டு செல்லும். ஏனென்றால் சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்தது. இதே இஸ்ரேல் தான் 60ஆம் ஆண்டு தமிழர்களை கூப்பிட்டு சொன்னது, உங்களுக்கு தமிழ் ஈழத்தை கேளுங்கன்னு சொல்லி. அப்ப இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இஸ்ரேலுடன் சேர்ந்தால் இந்த பிராந்தியத்தில் இருந்து எல்லா நாடுகளும் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு பிராந்திய நாடுகள் எல்லாம் இஸ்ரேல சேர்ந்துட்டு நீங்கள் வெளியில் அடிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப அதே இஸ்ரேல் இங்க சோமாலிலாந்தை அங்கீகரித்திருக்கிறது. அவங்க தங்கட நலன் சார்ந்துதான் வருவாங்க. நீங்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பை பிராந்தியம் பார்க்கும் அதன் பாதுகாப்பை. எங்கிட்ட என்ன இருக்கிறது பிராந்தியத்தின் பாதுகாப்பை? ஒரு வள்ளத்தை பாதுகாக்க முடியாது. இன்றைக்கு பாருங்க, சவுத் கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சனை. சீனாவின் 600 போட் போயிருக்கு சவுத் கொரியா போட் இருக்குல்ல. ஏனென்றால் இப்ப எல்லா வளங்கள்லாம் பிரச்சனை, எல்லா நாட்டுகளுக்கும் பொருளாதார பிரச்சனை. ஆனால் அதை நிறுத்துவதற்கு தென்கொரியா சொல்லி இருக்கிறது 0 tolerance, சுடுவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 2 நாடும் சேர்ந்து கூட்டாக ரோந்து செல்கின்றது. ஏன் அப்படி இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நிறுத்த முடியாதா? இல்ல, அது கூட உங்களால இயலாது. பிராந்திய பாதுகாப்பு அந்த இந்தியாவும் இலங்கைக்கும் தங்களுடைய நலன் இருக்கின்றது. அதில் இங்கேதான் தமிழர்கள் நீங்கள் கூறுவது போல் ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தத்தை, அதாவது மீனவர்கள் போராட்டத்தை முடக்கக்கூடிய மாதிரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். ஆனால் அதை செய்வதற்கு தமிழ் தரப்பினர் யாருமே தயார் இல்லாமல் தானே இருக்கிறார்கள். அரசாங்கமே சொல்லுது, அரசாங்க அமைச்சரே என்னடா சில விடயங்களை அரசாங்கம் நேரடியாக செய்ய முடியாது. ஏனென்றால் அது அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனையாக வந்துடும். அப்ப அவங்க மறைமுகமாக மக்களை தூண்டி விடுவார்கள். இது மக்களுடைய பிரச்சனையாகத்தான் அவங்க போய் கதைக்கலாம். அப்படித்தான் அவங்க மீனவர் பிரச்சனையை அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்திருந்தால் அதை ஓடி போய் நீங்கள் அடிச்சு நூத்து போட்டீங்களே. நாங்கள் இந்திய தூதரோ ஐயோ இந்திய தூதரோ அப்படி காவடி எடுத்து ஆடினாங்களே தமிழ் கட்சிகள். அதுக்கு பிறகு அதுல வேலை இல்லை. உங்களை அகற்றி போட்டுத்தான் வேற வழியை நீங்கள் பார்க்கலாம். இந்த மிச்சம் சொச்சத்தை காப்பாற்றணும் என்று சொன்னா இந்த குப்பை கூடங்களை கூட்டி அள்ளுவோம். எவ்வளவு விடயங்கள் திட்ட தெளிவாக தெரிகிறது. சரியாக செயல்படுத்துவதற்கு எவ்வளவோ
அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இதை ஒரு ஒருங்கமைத்து சரியாக ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்பட முடியவில்லை என்பது பலருடைய வேதனையாக இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து வேதனையை கொட்டி செல்லுவார்கள். கடந்த வாரம் கூட 15 பேர் 20 நிமிடத்துக்குள் வந்து தங்களுடைய வேதனையை கொட்டி சென்றார்கள். இதை என்னுடைய தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது? தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ட்விட்டரில் அல்லது ஏதோ மில்லியன் கணக்கு அவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் போல் ட்விட்டரில் போட்டு விட்டுருக்கார். அதுதான் அவர்களுடைய செயல்பாடு. ஏன்னா இங்கே மற்ற அமைப்புகள் இருக்கிறது பாருங்கள். இவர்கள் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சேர்ந்து செயல்பட்டால் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் குறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னதாக தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கிற கோமாளி அரசியலையும் ஒரு முறை பார்த்து விடுவோம். ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கின்றது. அது சரியான முடிவு போல் தெரிகின்றது. அதுக்கு பின்னணியில் வேறு காரணங்கள் இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் அரியநேத்திரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ் சிங் அவர்களுடைய நினைவேந்தலின் பொழுது சென்றதும் அது சுமந்திரன் அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். ஏனென்றால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தபடியால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்று கூறுகிறார்கள். கோமாளி அரசு, இப்போ நீங்கள் பாருங்கள், கூறினீர்கள் எப்படி அங்கே பூகோள அரசியல் இலங்கையில் வந்து விளையாடுகிறது, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்ற கூறும் பொழுது இந்த கோமாளி குத்துக்களுடைய நிலைமைகளை நீங்கள் கூறுங்கள். என்ன நடக்கின்றது ஸ்ரீதரன் தொடர்பாக? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் அந்த அரசியல் சபை, அந்த சபையில வந்து ஜாப்பு சபையில வந்து அவர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது வந்து அது உறுதியானது ஒன்று. என்னென்று சொன்னால், கொழும்பு பத்திரிகைகளோ எல்லாம் போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு பொய்யை போட வேண்டும். சண்டே டைம்ஸ் மீது அல்லது ஸ்ரீதரன் சண்டே டைம்ஸ் மீது வழக்க போட்டிருக்க வேண்டும். 10 மில்லியன் 100 மில்லியன் ரூபாய்களை ஸ்ரீதரன் கோரலாம். ஆனால் அவர் ஒழித்து விட்டார். மற்றது வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்ததும் வீரகேசரிக்கு மீது நடவடிக்கை எடுக்க போவதாக கூறியிருந்தார். பிறகு அவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்னென்று சொன்னால், அவர் செய்தது பொய்யை சொல்லுகிறார். பொய் சொல்வது முதல் செய்தது நீங்கள் செய்தது என்று சொல்லலாம். அதுக்குரிய ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கலாம். நான் இதுக்கு தான் செய்தேன் என்றது கொடுக்கலாம். அதை செய்து விட்டு மறைக்கிறார். அவரின் வாகனம் உள்ளுக்கு போறதும் வெளியில வந்ததும் பதிவாகி இருக்கிறது. அதையும் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பத்திரிகைகள் எல்லா ஆதாரங்களையும் வைத்திருக்கின்றது. இப்போ இவர்தான் கூற வேண்டும், ஏன் நீங்கள் ஏன் போய் சொல்கிறார்கள் என்று. ஆனால் அந்த சபை வந்து சிறுபான்மை இனங்களை, இப்ப அது முஸ்லீமாக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், தமிழாக்களாக இருக்கலாம், அந்த ஏனைய இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகத்தான் இருந்தது. அதற்குரிய ஒரே ஆளாக போய் நின்று கொண்டு என்பிபியுடன் சேர்ந்து வாக்களிப்பது என்பது, நீங்கள் தமிழரசு கட்சியை கலைத்துவிட்டு அல்ல அதிலிருந்து விலகி நீங்கள் என்பிபியில் சேரலாம். அங்கே ஏற்கனவே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 4வதாக ஸ்ரீதரன் இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த கட்சி சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு அது வரவேற்கத்தக்கது. என்னென்று சொன்னால், உங்களை இப்ப கயந்திரகுமார் பண்ணபோலும் அதைத்தான் கூறினார். உங்களை எல்லோருமாக சேர்ந்து அனுப்பியது வந்து எங்கள் சார்பாக நீங்கள் கலைப்பீர்கள், அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பீர்கள். இப்ப பாருங்கள், அது இவர் என்னத்துக்கு வாக்களிச்சாரோ அந்த கணக்காளர் நாயகத்தை இன்னும் நியமிக்கவில்லை. இப்போது தாசிரி ஜேசியரா சொல்லியிருக்கிறார், எதிர்கட்சிகள் சார்பாக IMF-ஐயும் வேர்ல்ட் பேங்கையும் இலங்கைக்கான நிதியை நிறுத்துங்கள் என்று. ஏனென்று சொன்னால், இவர்கள் இந்த ஊழல் செய்வதற்காக தங்களுக்கு சார்பானவர்களை போட நிற்கிறார்கள் என்று. அப்ப அந்த ஊழல் என்று அவங்க சொன்னா, அந்த ஊழல் அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. அது சில வேளை அனுரா செய்வது சரியாகவும் இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சிகள் இப்போ அழுத்த குழுவாகத்தான் இருப்பார்கள். அவள் அழுத்தத்தை போட, நீங்கள் என்ன அழுத்தத்தை போடுறீங்க? என்ன டீலிங்ல சரி போடுறீங்க? சரி, தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்று சரி கையிட்டு விகாரை அகற்றி நான் போட் போடுறேன் போட்டீங்களா? இல்ல, உனக்கு பார் வாங்குறதுக்கும் உண்ட ஊழலை மறைக்கிறது உனக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. என்னால் சிங்கள யூடியூபரை கொண்டு வந்துட்டான். இவ்வளவு ஊழல், ஒரு சாதாரண அதிபராக இருந்து எத்தனை மில்லியன் கணக்கான சொத்துக்களை அங்க வைத்திருக்கிறார் என்று. ஆனால் இங்கு பிரித்தானியாவுக்கு வரும்போது தன்னிடம் 1 மில்லியன் இங்கிருந்து காசை வாங்கி கொண்டு போவார். அதுக்குத்தான் அந்த அரசியலை அவர்கள் வந்தது வந்து பிசினஸ், உழைப்பு. அதுதான் சரி, நீங்கள் வேற இடத்த உழைச்சிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. அது வந்து அரசியல் சபைக்கு போடும். அப்ப அதை பொறுத்தவரையில் நாங்கள் விமர்சிக்க முடியாது. தவறுதான். அது சுமந்திரன் செய்தாலும் தவறுதான், ஸ்ரீதரன் செய்தாலும் தவறுதான். இப்ப ஸ்ரீதரன் செய்ததுக்கு சுமந்திரன் நடவடிக்கை எடுக்கிறதால ஸ்ரீதரன் செய்தது நல்லதென்று நாங்கள் இங்கே வாதிட முடியாது. அது சுமந்திரன் வேற ஒரு கேஸ், உண்டு வேற ஒரு கேஸ். ரெண்டையும் நாங்கள் வாதிட முடியாது. சின்ன கள்ளன் பெரிய கள்ளன், களவு தான் அதுல. அப்ப அடுத்ததாக ஸ்ரீநேசன் மீது அது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு. இப்ப சுமந்திரனை பொறுத்தவரையில் அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும்.
அதுதான் அவற்ற மிக முக்கியமான இது. அடுத்தது சுமந்திரனை பொறுத்தவரையில் மேற்குலகம் சார்ந்தவராக கூறுகிறார். ஏனென்றால் இப்ப சுமந்திரன் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்குரிய காரணம் இந்திய சார்பு அணி, மேற்குலக சார்பு அணி என்று அதற்கு 2 அணிகள் இருக்கின்றன. இந்திய சார்பு அணிகள் தாக்குதலாக இருக்கு. சுமந்திரனை பொறுத்தவரை இப்போது அந்த கட்சியை முற்றுமுழுதாக எடுத்தால் இந்த மேற்குலகத்திடம் தனக்கு ஒரு பேரம் பேசும் சக்தி இருக்கும். அப்ப மேற்குலத்திடம் பேரம் பேசும் சக்தி இருக்கும் என்று சொன்னால் அவன் இவரை நாளைக்கு என்னவாகவும் ஆக்குவான். உங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கு சும்மா இருக்கிறவங்க கூடிய அவன் நாளைக்கு பிரசிடண்ட் ஆக்குவான். பிரசிடண்டா இருக்கிறவங்க கூட செல்ல போடுவான். அப்ப அப்படியான ஒரு பவர் உள்ள சக்தியோட தான் இணைவ வேணும்னா தனக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்ட வேண்டும். அதிகாரம் இருக்குன்னு காட்ட வேணும்னா இவைகள் எல்லாத்தையும் அகற்ற வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கு. தேர்தலிலே வெல்ல முடியாத சுமந்திரன் அமைதியாக ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறுவது போல் அதிகாரத்துக்காகத்தான் இவ்வளவு நடத்துகிறார். உண்மைதான். குறிப்பாக அரியநேத்திரன் அவர்கள் மீது அவருக்கு நிறைய காழ்ப்புணர்வு இருக்கின்றார் என்றால் அவருடைய முடிவுக்கு எதிராக அவர் பொது வேட்பாளராக நின்றது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நின்றது மட்டுமல்ல, 2,26,000 வாக்குகளை பெற்றதும் அது வரலாற்றிலே அப்படி இனி ஒருவர் கூட பெற முடியாத ஒரு வாக்குகள். அப்ப அதுவும் மிகப்பெரிய ஒரு நான் சொன்னதுக்கு எதிராக நடந்து விட்டது என்ற அதே ஒரு செருப்படி ஒன்று மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் கூறினார்கள் பலர். அப்பொழுது நன்றி அரசுகளே. நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்ச்சிகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கையில் உள்ள இளமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.